மாப்பிள்ளைலாம் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயசரதி அம்மாவுக்கு தான் இந்த பதிவு. எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஜெயசரதி அம்மா வந்து எப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்ட்டு. அதை பற்றி உள்ள அப்டேட்டு தான் இது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீச்சர் அம்மா வந்து இப்போ தனி ஒரு சிங்கப்பெண்ணாக இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. தனியாக எங்கள் அம்மா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர், மகன், மகள், மருமகள் இவங்க 4 பேருமே எங்கள் அம்மா ஒதுக்கிட்டு எங்கள் அம்மா தனியாக சிங்கப்பெண்ணாக இருந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி எங்கள் அம்மா சேஷதி அம்மா கோர்ட்டில் ஏறனே வந்து ஆர்டர் வாங்கியிருக்காங்க. வந்து வீட்டுக்குள்ளே போகலாம், அவங்க வீட்டுக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் போகலாம் அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்போ பதிலுக்கு அவரோட பையன் பிரகன் வந்து ஸ்டே வாங்க போகிறாராங்க. கோர்ட்டில் போய் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டே வாங்க போகிறாராம். அதான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கோர்ட்லேருந்து நீதிபதி ஐயா, ஜட்ஜ் ஐயா வந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்காங்களே வீட்டுக்குள்ளே போக சொல்லி, அப்போ நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டரை வந்து மதிக்க மாட்டீங்களா? அப்போ ஜட்ஜ் ஐயா சொன்ன அந்த வாக்கை நீங்கள் மீறுவீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு பயங்கர கோபம். அதனால் வந்து எங்கள் அம்மா சீக்கிரமாக இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பையனும் வந்து நாங்கள் என்ன ஆனாலும் சரி வீட்டுக்குள்ளே விடவே மாட்டாங்க, எனக்கு அம்மாவும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்து ரோட்டில் வச்சு வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்தி அவங்க சேலையெல்லாம் உருவி அவுத்து விட்டு என்னை எந்த இடத்துல அசிங்கப்படுத்துனீங்களோ அந்த இடத்துல நான் திருப்பி மீண்டும் சிங்கப்பெண்ணா நான் வருவேன், வந்து காட்டுவேன், உங்களோட முகத்தறியை நான் கிழிப்பேன், நடு வீட்டுக்குள்ளே வருவேன், என்னை யாருக்கு செய்ய முடியும்னு சொல்லி எங்கள் அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க. தனி மனிதே இதுதான். அதனால் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இவங்க சீக்கிரமாக போங்கம்மா, எத்தனை நாள் தான் நாங்கள் இதே பார்க்குறேன்னு சொல்லி எல்லாருமே கருத்தும் அதுதான். அதனால் எங்கள் அம்மா டீச்சரம்மா சீக்கிரமாக வந்து வீட்டுக்குள்ளே காலை தூக்கி வைங்க, காலை வச்ச உடனே வீட்டில் பூகமாக வெடிக்க போகுது எல்லாருமே தெரியும். நம்மளும் தொடர்ச்சியாக நான் அடுத்து என்ன நடக்க போகுது எங்கள் டீச்சரம்மா ஜெயஸ்ரீ அம்மா ஃபேமிலியில் அப்படின்ட்டு தொடர்ச்சி நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்க நண்பர்கள். நன்றி, வணக்கம் என் அன்பு சொந்தங்களே.